ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி பருத்திப்பால். இது ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். வாங்க எப்படி பண்ணலாம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பருத்தி விதையை நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் குறைஞ்சது அது ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி வடிகட்டி இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அரை முறி துருவின தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அண்ட் கருப்பட்டி 200 கிராம் கருப்பட்டியை பாகு காய்ச்சி இருத்து தென் அகைன் அதை நல்லா வற்ற வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பால், பசும்பால் 100 ml. தென் ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன், சுக்கு பொடி 1 டீஸ்பூன். தென் பச்சரிசி ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசியை ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பருத்திப்பால் செய்கிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த பருத்திப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய பருத்திப்பாலை ஃபர்ஸ்ட் இந்த அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 minutes இது இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதில் 5 minutes கழித்து நம்ம பச்சரிசி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய அந்த பச்சரிசி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா பச்சரிசி உடனே பிடிச்சிரும். அதனால இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். அடுப்பை நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே 20 minutes ஆச்சு. பாருங்க, இதை இப்படி கிளறி விட்டுட்டே தான் இருக்கிறேன். அதனால தான் அடி பிடிக்கல. இப்போ இதில் நம்ம சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு 15 minutesக்கு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. சுக்கு பொடி ஆட் பண்ணி 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், நம்மளுடைய பருத்திப்பால் நல்லா வற்ற ஆரம்பிச்சிட்டு. இப்போ இதில் நம்ம கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி அதை தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணினா நம்மளுடைய பருத்திப்பால் ரொம்ப தண்ணியாயிடும். அதனால அது நல்ல கட்டியான பாகாக இருக்கும்போது ஆட் பண்ணுங்கள். இனிமே அகைன் இதை ஒரு 20 நிமிஷம் இப்படி கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டு அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கருப்பட்டி ஆட் பண்ணி 15 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், இது நல்லா வற்றிட்டு வருது. இப்போ இதில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இனிமேல் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச பருத்திப்பால் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம பாலை கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பருத்திப்பால் தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.